Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பசலிக்கீரை ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லுல 1 டீஸ்பூன் மிளகு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடரா தட்டிடுங்க. இப்போ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டா இடிச்சிருங்க. இது ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், நம்ம இடித்து வச்சிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், 2 பழுத்த தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பசலிக்கீரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குக்கார வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குக் ஆயாச்சு. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி, அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான பசலிக்கீரை ரசம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பசலிக்கீரை ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.